தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. சுடர்விடும் அன்பே வருக. சுடர்விடும் அன்பே வருக, சுவை தரும் கனியே வருக. படரொளி விளக்கே பவித்திர அழகே வருக வருக வருக. ஒளி இல்லையானால் மலர் விரிவில்லை, நீர் இல்லையானால் உடல் வாழ்வு இல்லை, நீ இல்லையானால் மனமகிழ்வில்லை, நீ இல்லையானால் மலர் விரிவில்லை, நீர் இல்லையானால் உடல் வாழ்வு இல்லை, நீ மலர் விரிவில்லை, நீர் இல்லையானால் உடல் வாழ்வு இல்லை, நீ இல்லையான மனமகிழ்வில், நீ இல்லையான உயிர் வாழ்வு. வருக வருக வருக, தொடர்விடும் அன்பு வருக, சுவை தரும் கனியே வருக. படரொளி விளக்கு பவித்திர அழகு வருக வருக வருக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். பொது காலத்தின் 4ஆம் வாரம். இன்று புனித ஆகத்தா என்ற கன்னியும் மறைசாட்சியுமானவரை திருச்சபை நினைவு கூறுகிறது. எனும் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, முதுமக்களாகி நாங்கள் விடுத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் செவிமடுத்து இவைகளை எல்லாம் நாங்கள் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ உம்மை பார்த்து ஜெபித்திருக்கிறோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
I want you to give me John the Baptist's head. மார்க் 6:25. திருமுழுக்கு யோவானின் தலையை எனக்கு கொடும். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, truth is often compromised not at the altar of suffering but at the gateways of fear. உண்மைகள் உறங்க முடியாது, இறைவாக்கினரை முற்றிலும் அழிக்க முடியாது. இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதை இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். Truth is often compromised not at the altar of suffering but at the gateways of fear. அர்த்தம் என்ன? நமக்கு நல்லா தெரியும். சினிமா படத்துலலாம் யாராவது ஒருத்தரை மிரட்டணும்னா என்ன பண்ணுவானுங்க? மனைவியோ மகளையோ அல்லது மகனையோ கடத்தி வச்சுக்கிட்டு அவன் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாட்ட அம்மாட்ட பேசுகிறா, பயந்து போயிடுவாங்க. ஐயோ, என் பிள்ளைய ஒன்று பண்ணாதப்பா, என்ன காசு கேட்டாலும் கொடுத்துட்றேன். ஏன்? தன் மகளுடைய உயிர். அந்த பயத்திலே உண்மைகள் காம்ப்ரமைஸ்ட். எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுத்துட்றோம். ஆக ட்ரூத் இஸ் ஆஃபன் காம்ப்ரமைஸ்ட். சரி, நமக்கு என்னத்துக்கு தொல்லை? யூதாஸ்ட பேரம் பேசுவான். எப்படி பேசுவான் தெரியுமா? ஐயா, உன்னுடைய போதகரை எங்கள்கிட்ட பேச சொல்லு. அவர் எங்ககிட்ட பேசினார்னா நாங்கள் கன்வின்ஸ் ஆயிட்டோம்னா நாங்களே சொல்கிறோம் இவர்தான் மெசியான்னு சொல்கிறோம். முதல் அந்த பெயிட்னு சொல்லுவாங்க, துண்டில் முள். ரெண்டாவது சொல்லுவான் பாருங்க, அப்படி அவர் கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தா, போலி தீர்க்கதரிசியாக இருந்தா, ஒரு போலி தீர்க்கதரிசியை காட்டி கொடுத்த பெருமை உனக்கு சேரும். உடனே யோதாசுக்கு அவனுக்கு அப்படி கிண்டல் பண்ண மாதிரி, என் தலைவர் போலி தீர்க்கதரிசியா? கூட்டிட்டு வரையா? மாட்டிக்கிட்டான். அங்கதான் யூதாஸ் மாட்டிக்கொண்டான். நான் கூட்டிட்டு வரேன். என் தலைவர் போலி தீர்க்கதரிசி அல்ல. என் தலைவர் எந்த இது வேணாலும் சந்திப்பார். அவர் சந்திக்காத கேள்வியா? வரி கொடுப்பது சரியான்னு கேட்டானுங்க, நெத்தியில் அடிச்ச மாதிரி பதில் கொடுத்தார். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லால் எழுந்து கொள்ள வேண்டும்னு கல்லை கையில் வச்சுருந்தானுங்க. போட்டாரு ஒரு போடு, கல்லை போட்டுட்டு போயிட்டானுங்களே. ஏன் மாஸ்டர் கிட்டையா கூட்டிட்டு வரையா அப்படின்னு அந்த ஒரு இது ஜபதர்சு பண்ணான் பார்த்தீங்களா, அதில் விழுந்து போயிட்டான். அப்படின்றதுனால தான் இரவோடு இரவாக கெத்செமனி தோட்டத்தில் அவர் ஜெபிக்க சென்ற பொழுது போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ கூட அவர் மேலே கை வைக்க முடியல. நற்செய்தியை நல்லா படித்து பாருங்கள். யாரை தேடி வந்தீர்கள்? நாசரேத்து இயேசுவை. நான் தான். எல்லாம் மயக்கடிச்சு விழுவுறான். ரெண்டாவது தடவை மூணாவது தடவை மயக்கடிச்சு விழுவுறான். பிறகு அவரே சொல்கிறார், நான் தானே, என்னை பிடிச்சிட்டு போங்கய்யா, என்னுடைய சீரர்களை ஒன்றும் செய்யாதீங்க, நானே வரேன். அவரே தம்மை கையளித்ததால் தான் அவரை தொட முடிந்தது. அதெல்லாம் வேதம். ஆகவே ட்ரூத் இஸ் ஆஃபன் காம்ப்ரமைஸ் நாட் அட் தி ஆல்டர் ஆஃப் சஃபரிங் பட் அட் தி கேட்வேஸ் ஆஃப் ஃபியர். பயம். பயத்தினால் நாம் என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுத்துருவோம். வேண்டாம் வேண்டாம். நல்ல உதாரணம், இந்த இறை மக்களுக்கு, லே பீப்புளுக்கு யார் தெரியுமா பாதுகாவலர்? தாமஸ் மூர். யார் இந்த தாமஸ் மூர்? இங்கிலாந்து தேசத்தில் ஹென்றி மன்னனுக்கு எதிராக இதே குற்றச்சாட்டுங்க. இன்னைக்கு நற்செய்தியில் ஸ்நாபகாரில் சொன்னார் இல்லையா, அதே குற்றச்சாட்டு தான் ஹென்றி மன்னன் மீதும். ஹென்றி மன்னன் என்ன செய்தான்? முதல் மனைவியை விளக்கிட்டான். ரெண்டாவது மனைவி நான் கட்ட போறேன்னு சொன்னான். ஐயா, இது திருச்சபையில் நடக்காதுங்கன்னு சொல்றாரு. நீ என்னடா திருச்சபை? நான் தாண்டா திருச்சபைக்கு தலைவர். போப்பாண்டராவது மண்ணாங்கட்டியாவது நான் தாண்டா தலைவர். தப்பு. தாமஸ் மூர் சொல்றார், நீ செய்வது தவறு. சொல்லாங்கல்ல, இடுப்பாறை இல்லாத மன்னன், ஏமரா மன்னன். இடிச்சு சொல்லுங்க, நீ செய்யறது தப்பு ராஜா. அவன் கேட்குற மாதிரி இருக்கு. கேட்க மாட்டானுங்க. அந்த மாதிரி தவறு செய்கிறவனுங்க கேட்க மாட்டானுங்க. கேட்கல. அவன் என்ன உடனே அவருக்கு என்ன பணப்பை கொடுப்பானா, பரிசு கொடுப்பானா? ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு அரசனுக்கு எதிராக குற்றம் என்றால் ட்ரீசன்,
அப்படி என்றால் அதற்கு தண்டனை தலை வெட்டி கொள்ள வேண்டும். தலை வெட்டுதல் என்றால் அந்த காலத்தில் கில்லட்டின் என்ற ஒரு மெஷின். அப்போ மனைவி மக்கள்லாம் கெஞ்சுறாங்க, ஏன்யா உனக்கு இந்த பொல்லாப்பு, எல்லாருக்கும் இருக்குது, நீ மட்டும் என்னையா அரசனை ஏற்றிருக்கிற, அவன் எக்கேடு கட்டா போட்டுமா விட்டு தள்ளியா, ஏயா? நோ, என் கடவுளுக்கு நான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்பேன், அரசனுக்கு அல்ல. அதான் திண்மை. அதனால தான் அவரை இறை மக்களுக்கு பாதுகாவலராக சென்ட் தாமஸ் மூர் என்று திருச்சபை வைத்திருக்கிறது. ஆனால் பாருங்க, துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தைன்னு சொல்லுவாங்க. இவர் படிக்கட்டு மேலே ஏறணும், தொப்பையும் தொந்தியுமா பெரிய உடம்பு, படிக்கட்டு ஏற முடியல. பக்கத்தில் இருக்க காவலன்ட்டு சொல்லுவார், ஐயா என்னை பத்திரமா மேலே கொண்டு போய் சேர்த்துரு, அங்கேருந்து நான் தனியாக மேலே போயிடுவேன், செத்த பிறகு மேலே மோட்சத்துக்கு தனியாக போயிடுவேன், இந்த படிக்கட்டு ஏறதான் கஷ்டம், படிக்கட்டு மேலே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். ட்ரூத், உண்மைக்காக. கடைசியில் போய் அந்த பலகையில் கழுத்தை வச்சாச்சு. இன்னொரு அடுத்த 2-3 நொடிகளில் கத்தி இறங்க போகுது. இரு 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 அப்படின்னு கொஞ்ச நேரம் நிறுத்துறார். ஐயோ, கடைசி நேரத்தில் மனம் மாறிட்டார் இருக்கு, ஆண்டவரே கடவுளே, கடைசி நேரத்தில் என் புருஷன் மனம் மாறிட்டாமல் இருக்கு, வெட்ட மாட்டாங்க இது என்ன சொன்னார் தெரியுமா? நான் தான் ராஜாவுக்கு எதிராக குரல் கொடுத்தேன், என் தாடி என்ன பண்ணுச்சு, என் தாடியை வெட்டக்கூடாது, தாடியை தூக்கி பிடிச்சிக்கிறேன், கழுத்தை வெட்டு. அடப்பாவி, சாகும் நேரத்தில் பத்தீர்களா? அதாங்க அந்த வன்மையானவர்கள், திண்மையானவர்கள், உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல. இதெல்லாம் நமக்கு வேதம் காட்டுகின்ற பாடத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள். இன்னைக்கு அகத்தம்மாள் இளம் கன்னிகை, அழகான கன்னிகை, அவளை எப்படியாவது மிரட்டி கிரட்டி வாங்கணும்னோ. அவளுடைய சரித்திரத்தை படிச்சிங்கன்னா அவருடைய அழகிய மார்பகங்களை வெட்டி மானபங்கப்படுத்தினான். என்ன கஷ்டம், ஒரு பெண்ணுக்குரிய அந்த உயிரை விட மானம் தானே பெரிசு. இவளையெல்லாம் சித்திரவதை செய்து நான் ஆண்டவருக்காக உண்மைக்காக சான்று பகருவேன். இவர்கள் தான் வேத சாட்சிகள். ஆகவே அன்று ஸ்நாபகர்லப்பர் வழியிலே தாமஸ் மூர், இன்றைய புனிதராம் ஆகத்தம்மாள், எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இயேசுக்காக, இயேசுவின் கொள்கைக்காக, சத்தியத்திற்காக சான்று பகர்ந்தவர்கள். நாட் அட் தி ஆல்டர் ஆஃப் சஃபரிங் பட் அட் த கேட்வேஸ் ஆஃப் ஃபியர். அஞ்சாதே, அஞ்சாதே, ஒரு காலம் அஞ்சாதே. உண்மைகள் உறங்க முடியாது, இறைவாக்கினரை முற்றிலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் இறைவாக்கினர் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். John died not while professing his faith but while performing his duty. John died not while professing his faith but while performing his duty. எப்போது இறக்கிறார் ஸ்நாபகர்லப்பர்? இந்த மற்றவங்கள்ட்ட பேசினாரே அப்போவா? இந்த மரத்தின் கீழ் கோடாரி வைக்கப்படுங்க அப்பெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் போதிக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய கடமையை செய்த பொழுது அவர் இறந்தார் அல்லவா? அதுதான் அவருடைய பிரகடனம். Those who stand for nothing fall for everything. Alexander Hamilton. Those who stand for nothing fall for everything. அதாவது கொள்கைக்காக நிற்காவிட்டால் எதுக்கு வேண்டுமானாலும் தடுக்கி விழுந்துருவாங்க. ஸ்நாபகர்லப்பர் சொல்லுவார், உங்களுக்கு உரிய அந்த கூலிக்கு ஏற்றவாறு, உங்களுடைய தகுதிக்கு தகுந்தமாறு எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த அமௌண்ட்டை தவிர அதிகமாக வாங்காத. அப்பவே சொல்லியிருக்கார், கையோட்டு வாங்காத, லஞ்ச லாவண்யம் வேண்டாமே. நிற்கிறோமா? those who stand for nothing fall for everything. எல்லாத்துக்கும் அவர்களுக்கு உண்மை எது, எது உண்மையானவே வேல்யூஸ் ஃபார் லைஃப் தெரியாது. obedience to God comes before obedience to men. Acts 5:29. அருமையான வார்த்தைகள். மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவது. அந்த மக்கபே ஆகமத்தில் அந்த 7 புதல்வர்களும் அதான் செய்வார்கள். உன்னுடைய கட்டளைக்கு கடைபிடிவதை விட, கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், இறந்தாலும் சரி.
நல்ல உதாரணம். Witness to the truth, it is established by witnessing to the truth, by hearing the truth, and it extends its dominion by the love whereby Christ, lifted up on the cross, draws all men to himself. Witness to the truth is established by witnessing to the truth, உண்மைக்கு சான்று பகர்தல். by hearing the truth, உண்மையை கேட்டல். கேட்க மாட்டோங்க, நம்ம காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஏதாவது உன்னை பற்றி சொல்லிட்டு இருப்பேன், அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, அவங்க இன்ட்ரெஸ்ட் வேறையாக இருக்கும். It extends its dominion by the love whereby Christ, lifted up on the cross, draws all men to himself. உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் என்று சொன்னதை போல கிறிஸ்துவிடம் நோக்கி வந்தோம் என்றால் நாம் இந்த உண்மைக்கு சான்று பகர்கிறோம். ஜெபம். Lord, whatsoever this day may bring, thy name be praised. Lord, whatsoever this day may bring, thy name be praised. ஆண்டவரே, உமது பெயர் என்றென்றும் போற்றப்படுவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நற்கருணை மாலை. இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் நியல் என்பதால் நான் ஆவியாரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இது மாதத்தின் முதல் வெள்ளி. எனவே திருப்பலியின் முடிவில் இயேசுவின் இருதயமே என்ற பாடலை பாடி ஆண்டவருக்கு நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் சமர்ப்பிப்போம். ப்ளீஸ் ப்ரே, கேர் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பேர் இதில் பங்கேற்க வேண்டும், அது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து செயற்படுத்துங்கள். நன்றி. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மக்களாகி நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே இயேசுக்கே புகழ். மரியே